வாங்க. ஆ உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க குமார். அப்பா வீட்ல இல்ல? அவங்க வரதுக்கு லேட் ஆகும். எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நான் வரேன்னு தெரிஞ்சதும் எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டியா? சீ, ஒரு நிமிஷம் இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வீட்ல வேற யாரும் இல்லைன்றா. ஆ? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ண முடியாதே. ம் ஐயோ, என்னாச்சு? பிரியா பிரியா அங்க உங்க அப்பாவா? ஐயோ நான் தப்பிச்சேன்பா. என்னம்மா பண்ற? வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். அப்படியா? பார்த்து உட்காருங்க. வர வழியில அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வந்தேன். நல்ல விஷயம். இதோ பிரசாத் அங்கு. பிரியா ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில ஏரோஸ்பேஸ் வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிரியாவை கூட்டிட்டு போய் ஆபீசரை நேர்ல மீட் பண்ணா வேலை உடனே கிடைச்சிடும். இமீடியட்டா இன்னைக்கே கூட்டிட்டு போனாதான் அவரை போய் பார்க்க முடியும். இல்லனா அவர் வெளியூர் போயிடுவாரு. ஐயோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கப்பா. நீயே கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துரு. நான் மட்டும் தனியா எப்படிப்பா போறது? சொதப்பிட்டான். பரவாயில்லம்மா, தம்பி என்ன வேத்தால, நம்மால் தானே. ஏற்பாடு பண்ணுங்க தம்பி. ஏன்டா என்ன தொந்தர பண்ற? ஒரு உதவி ஆகணும். சொல்லு. மீனா குமாரி எங்க இருக்கா, என்ன பண்றான்னு பின்னாலேயே போய் பார்த்து சொல்லு. மீனா குமாரி. மீனா குமாரி.
ஹலோ சார், கேக்குதா? சொல்லுங்க. பூஜை ஆரம்பிச்சாச்சு. நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன். மாட்டியா கட்டம் பிடிக்காம வா. ஏய். ஒரு ஆட்டோ கூட காணுங்க. மொபைல் வச்சிருக்கேன்னு செக் பண்ணிக்கோ. எல்லாம் சேஞ்ச் இருக்குல்ல? வச்சிருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஜோடி பின்னாடி நின்னுட்டு இருக்கா பாரு. ஓகே சீக்கிரம் பஸ் ஸ்டாண்ட் போங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன். குட்டி அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. ஓகே வந்துடுறேன். முழம் 10 ரூபாய். என்னம்மா இவ்வளோ வேலை சொல்றீங்க? குறைச்சி தான் தாங்கல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாங்க குமார். குட்டி சரியா கேட்கல, சொல்லுங்க. ஹலோ ரெட்டி. சரியா கேட்கல. எனக்கு கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. நேரம் நேரத்துல தான் ஆட்டோக்காரன் வர மாட்டானுங்க. ரெண்டு ஜோடி வருது, அதுல எதை ஆவி ஃபாலோ பண்ணுன்னு கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சிக்னல் வந்துச்சு, பார்த்து கிராஸ் பண்ணு. கன்ஃபியூஷனா இருக்கு, சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லு. ரோஸ் கலர் சாரி. ஃபோன் வேற ரீச் ஆகல. ஐயோ அப்புறம் அவருக்கு என்ன வரல? ஓகே ஓகே, நான் உங்களை பார்த்துட்டேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே பாய். நீ ஒன்றும் பயப்படாத, அவர் வரேன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக வருவார். எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து தான் போகிறோம். ஹலோ குட்டி. ஹலோ ஹலோ குட்டி, எங்க இருக்கீங்க? நித்யானந்தா நகர் போக தான், இறங்கிடு. ஆட்டோக்காரனுக்கு தான் எல்லா அட்ரஸும் தெரியும். நம்ம ஆட்டோவே பிடிச்சிடலாம். ஹலோ விஆர், அவங்க மிஸ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சார் நித்யானந்தா நகர் போமா? ஒரு ஆட்டோ உள்ள ஏறி இருக்காரு பாரு. எனக்கு ரூட்டு தெரியும், நான் சொல்கிற வழியில் போங்க. ஹலோ ரெட்டி, கிளியரா கேட்க சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். ஹலோ குட்டி, அவங்க ஆட்டோல ஏறிட்டாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். எந்த ஆட்டோன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே லெஃப்டில் எடுத்துங்க. சார் இந்த வீடுங்களா? இந்த வீடு இல்லை, அந்த வீடு. அப்படியா, பார்த்துட்டு வாங்க. வெயிட் பண்ண வரேன். சரி. பொய்ய சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுமே. ஹலோ. சரி சார், கன்ஃபார்மாக நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பிரியா, அவரால் வர முடியலையா? நாளைக்கு தான் வர முடியுமா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சார் சார் ஒரு நிமிஷம் வாங்க. அந்த வீடு 2 வருஷமா ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்கு, ஆள் இருக்குன்னு சொல்ற? சாரி சார், கொஞ்சம் பொய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரூம் இருந்தால் அரேஞ்ச் பண்ணித்தாங்க. வா.
மேனேஜர் சார் அவங்களுக்கு ரூம் கொடுங்க. வேற யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகே சார். ம். பேக் எடுத்துக்கிட்டியா?